வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுதீஷ்ணன் சாபம். அதுவும் அகத்தியர் கொடுத்த சாபம் ஒரு சிறுவனை என்ன பண்ணுச்சு? அந்த சாபத்தினால அவன் தவிச்சானா? இல்ல வரம் வாங்கினானா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். நம்மள நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம குடும்பத்துல உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மனால வசதியா இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் நம்மனால முடிஞ்ச வரைக்கும் உதவிகளை செஞ்சிருப்போம். நமக்கு ஒரு சோகமோ துக்கமோ வரும்போது நம்மனால உதவி செய்ய முடியாத நிலை வந்திருக்கும். அந்த நேரத்துல நம்ம இல்லைன்னு சொன்னா அவங்க கோவத்துல ஏதாவது நமக்கு சாபம் கொடுத்தா அது பலிக்குமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க முக்கியமா நல்ல விஷயத்துக்கு கேட்குறாங்க. ஆனா நான் கொடுக்கக்கூடிய நிலையில இல்ல. அது பளிச்சிரும்ல. அப்ப அவங்க இத்தனை நாள் என்ன நம்பினாங்க. இப்ப முடியாதுன்னு சொல்லும்போது சபிப்பா, அந்த சபிப்பு என்னுடைய குடும்பத்த தாக்குமா? அப்படின்னா, கொஞ்சம் கூட தாக்காது. ஏன்னா, நீங்க நல்லா இருக்கும்போது மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நெனச்சது நல்ல குணம். அதே துன்பப்படும்போது உதவி செய்யணுன்ற அவசியமே கிடையாது. உதவி வாங்கினவன் தான் நன்றி கடன் படணும். அந்த இடத்துலயும் உங்களுக்கு சாபம் கொடுத்தா அத இந்த கடவுள் வரமா மாத்திருவாரு. அந்த வரமா மாத்துறது என்னன்னா, அந்த பணம் கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டேல்ல, எவ்வளவு முக்கியமான நிலையில நான் கேட்கிறேன். இல்லைன்னு சொல்லிட்டேன். இத்தனை நாள் கொடுத்த, இப்ப இல்லைன்னு சொல்லிட்ட. நீ எப்படி நல்லா இருப்ப? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்போம். ஆனா, அத அப்படியே ரிப்பீட்டா நம்மளுக்கு கடவுள் மாத்தி குடுப்பார். அவங்க என்னென்ன சொன்னாங்க? "நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்போம். உன் குடும்பம் நல்லா இருக்குமா? நம்ம குடும்பம் அத விட க்ஷேமமா நல்லா இருக்கும். பல மடங்கு உயரும்." அதுதான் இந்த சாபங்கள் சில நேரம் வரமா மாறுது. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய நல்ல குணங்களும், நல்ல எண்ணங்கள் தான். இருக்கும்போது இல்லைன்னு சொல்லாம செஞ்ச உதவி தான் நம்மகிட்ட இல்லாத போது தயங்கி நிக்க வைக்குது. அது கூட புரிஞ்சுக்க தெரியலன்னா, அப்படிப்பட்ட சாபங்கள் உங்கள ஒரு சின்ன துன்பத்துக்கு கூட கொண்டு போகாது. இதுக்காக நீங்க பயந்து நடுங்க தேவையே இல்ல. இப்ப இந்த கதைக்கு போகலாம். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். சுதீஷ்ணன் சாபம். இந்த கதைக்கு தான் நம்ம போறோம். அகத்திய முனிவர் எப்பவும் ஒரு சாலக்கிராம கல்ல வச்சுக்கிட்டு, அத ஆத்துல மூழ்கி எடுத்து தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டப்பால வச்சு பூஜை பண்ணுவார். சாலக்கிராமன்னா என்னன்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டாங்கி நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு. அந்த நதியில ஒரு கல் இருக்கும். அந்த கல்லெல்லாம் கருப்பு கலர்ல இருக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத விஷயம் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த கல்லுக்குள்ள ஒரு பூச்சி எப்படியாவது ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள போயிடும். ஆனா அதுக்கு திரும்பி வர வழியே தெரியாது. அது வரைக்கும் அது சிரமப்பட்டு அந்த கல்ல உள்ள கொடன்னு கொடையும். எப்படியாவது அதுக்கு வெளியில வரணும். ஆனா அந்த கொடையிற விஷயம் இருக்கு தெரியுங்களா? அதுதான் கடவுளோட வரம். அது என்ன மாரி கொடையுதுன்றது தெரியாது. அதுக்கப்புறம் அது வெளியில வந்துச்சுன்னா, ஒண்ணு இறந்து போயிருக்கும். இல்லன்னா வெளியில வந்ததும் இறந்துரும். உள்ள என்ன இருக்கும்? அப்படின்னு அந்த ஓட்டை வழியா பார்த்தீங்கன்னா, அது இவ்ளோ நாள் பட்ட துன்பம், அதாவது அந்த பாறைய கொடைஞ்சது இல்லையா? அந்த கல்ல, அந்த கல்லுக்குள்ள அது கொடைஞ்சது சுதர்சன சக்கரமா இருக்கலாம், இல்ல சங்கா இருக்கலாம், இல்ல விஷ்ணுவுடைய ரூபமா இருக்கலாம், இல்ல வேலோ, சூலமோ, ஏதாவது ஒரு ஆயுதமோ, கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் தான் அது ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்கும். அதனுடைய துன்பம் தான் அந்த உருவத்த கொடுக்கும் உள்ள. அது வெளியில வர தவிச்சு குடுக்குற அந்த பாறைய தோண்டி தோண்டி எடுக்கிறது தான் உள்ள சித்திரமா அழகா இருக்கும். அது கிடைக்கிறத பொறுத்து அதிர்ஷ்டம். அந்த கண்டங்கி நதிக்கு போறவங்க எல்லாருமே அந்த சாலக்கிராம கல்ல எடுப்பாங்க.
அதுக்குள்ள என்ன இருக்குதுன்றது அந்த ஓட்டை வழியா பார்த்தா தெரியும். அவங்களுக்கு ஒரு வேளை கடவுளுடைய சிம்பல் ஏதாவது கிடைச்சதுன்னா அது அவங்களுக்கு இறைவன் அனுக்கிரகம் அப்படின்னு நினைச்சு கொண்டு வருவாங்க. அதை தினம் கடவுளா நினைச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு சாலக்கிராமம்னா என்னன்னு தெரிஞ்சது. இந்த அகத்தியர்கிட்ட ஒரு சாலக்கிராமம், ஏன்னா இயற்கை கொடுக்குற கடவுளுடைய வடிவம். இந்த கல்லுக்கு எப்பவும் பூஜை பண்ணுவாரு, அபிஷேகம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவர் டப்பால வச்சு முடிப்பார். எதனால இதை இவ்வளோ பொக்கிஷமா நினைக்கிறாங்கன்னா, எந்த ஒரு பொருள்கிட்டையும் நம்ம வேண்டுதல் அதிகமா ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த பொருளுக்கும் உயிர் உங்களுடைய தேவையை நிறைவேற்றும் அத்தனை ஆற்றல் அந்த கல்லுக்கு இருக்கு. இப்ப இவரு அது கடவுளா நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சாலக்கிராம கல்ல மிகப்பெரிய முனிவர்கள் இதை தான் வணங்குவாங்க. அதை எப்பவும் கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவர் மற்ற தெய்வங்களை பார்க்கறதுக்காக பயணம் போறாரு. அவர்கிட்ட நிறைய சீடர்கள் இருக்காங்க, தேவகுமாரர்கள், பூலோகத்துல இருக்கிற பசங்க எல்லாமே இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிடுறாரு. எப்பவும் அவங்களுக்கு நல்ல உபதேசம் பாடம்லாம் சொல்லி கொடுப்பாரு. நான் யாத்திரைக்கு போக போறேன், அதனால நீங்க கொஞ்ச நாளும் நிம்மதியா நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் படிச்சிட்டுருங்க, நான் அதுக்குள்ள வந்துடுவேன், ஆனா கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாணவன்ல ஒருத்தன் சுதீஷ்ணு, அவன் உட்காந்து அந்த முனிவரை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர் மேல ரொம்ப உயிர் அவனுக்கு. அதனால அவனை தான் கூப்பிடுறார், இங்க வா அப்படின்றார். அது கொஞ்சம் வால்தனமான மாணவன். என்ன சாமி, என்ன வேணும், பசிக்குதா, சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் யாத்திரை போக போறேன், மற்றவங்கள பத்தி கவலை கிடையாது, நீ தான் ரொம்ப வாலு, அதனால என்ன பண்ணு, இந்த சாலக்கிராம கல்ல பத்திரமா வச்சுக்கோ, தினம் அந்த ஆற்றுல கொண்டு போய் காவிரியில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் பூஜை பண்ணணும், பூக்கள் கொஞ்சம் போடணும், பத்திரமா இந்த பூஜை தவறாமல் பண்ணணும், உன்னை நம்பி ஒப்படைச்சிருக்க, இந்த டப்பாக்குள்ளே வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, நான் போயிட்டு வரத்துக்கு நாள் எவ்வளோ ஆகும்னு தெரியாது, அதனால ஜாக்கிரதை அப்படின்னு கொடுத்துட்டாரு. நான் சின்ன வேலை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இதை பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டார். அவர் அப்படி போனவொடனே இந்த பையன் அந்த டப்பாவை கொண்டு வந்தான். தண்ணியில கொண்டு வந்து அந்த தண்ணியில முக்கி எடுத்து டப்பால வச்சுக்கிட்டான். அந்த தேவகுமாரர்களுக்கெல்லாம் சந்தோஷம். டேய் சுதீஷ்ணா, என்ன பண்ற, அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காருல சாமி, அதான் பண்ணிட்டு இருக்கேன், டேய் வாடா நம்ம ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த தேவகுமாரர்கள் இருந்த இடம் நாவற்பழம் இருக்கிற மரம். அந்த மரத்துல இருந்து பழங்க சாப்பிட்றாங்க. இந்த பையனுக்கு அந்த பழம் மேல ஆசை. உடனே அவனும் அங்க போயிட்டான். ஏன்னா விளையாட்டு குழந்தை இல்ல, ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். நேரா அங்க போயிட்டு கிடுகிடுன்னு, எனக்கு அந்த பழம் எடுத்து கொடு, இந்த பழம் இல்லை இல்லை நாங்க சாப்பிடணும், உனக்கெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னவனே அவனுக்கு அந்த பக்கம் சுத்தி பார்க்குறான். கல் எதுவுமே இல்லை. டக்குன்னு அந்த டப்பால திறந்து அந்த சாலக்கிராம கல்லை எடுத்து ஒரு பழத்தை குறி வச்சு அடிக்கிறான். இவன் நேரம் அந்த சாலக்கிராம கல்லு அந்த மரத்துக்குள்ள எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு. உடனே தேவகுமாரர்கள்கிட்ட சொல்றான், என்னுடைய குரு கொடுத்துட்டு போன அந்த கல்லு மரத்துல மாட்டிக்கிச்சு, எங்கன்னு தெரியல அப்படின்றான். எங்களுக்கு என்ன தெரியும், கூப்பிட்டது அந்த பசங்க தான், எங்களுக்கு என்ன தெரியும், வேணும்னா நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பசங்க ஓடி போயிட்டாங்க. இவன் வேகமா அந்த மரத்துல ஏற போறான். மரத்துல இருந்த பொந்துல இருந்து ஒரு பாம்பு திடீர்னு வெளியில வருது. பயந்து போய் கீழே விழுந்துட்டான். என்ன பண்றதுனே தெரியல, அந்த கல் எங்க இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு பயம். சத்தம் மாத்திரம் காதுல கேக்குது, சுதீஷ்ணா எங்க இருக்க அப்படின்னு. என்னடா நம்ம குரு குரல் மாதிரி கேக்குத, அவர் ரொம்ப நாள் கழிச்சு தானே வரேன்னு சொன்னாரு, இப்ப எப்படி வந்தாரு அப்படின்னு அவனுக்கு ஒரே குழப்பம். என்ன பண்றதுனே தெரியல. அவனுக்கு அந்த சாலக்கிராமம் பத்தி தெரியும், குரு சொல்லியிருக்காரு அது எப்படி கடவுள் உருவம் வந்ததுன்னு, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இவன் உடனே அந்த நாவல் பழம்
கொட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து உடனே ஒரு சித்திரத்தை அதில் வரைஞ்சி அதை எடுத்து அந்த டப்பால போட்டு நேராக போனான். என்ன குருவே அப்படின்னா. போனேன், ஆனால் அப்புறம் போகலான்னு வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்படியா குருவே, சரி அந்த சாலக்கிராம கல்லை கொடு, அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றார். இவனும் அந்த டப்பாவை கொடுத்துட்டான். இந்த அகத்தியர் அபிஷேகம் பண்ணும்போது அந்த கல்லை துடைக்கலாம், அந்த தண்ணியை துடைக்கலான்னு நினைக்கும்போது மெத்துனுக்குது. அழுத்தி பார்க்குறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, இது சாலக்கிராம கல் இல்லை, நாவல் பழம் கொட்டை. அப்பதான் சாப்பிட்டு இருக்கிற கொட்டை, அதனால தான் மெத்துன்னு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. பயங்கர கோபம் வந்துச்சு. எவ்வளோ தைரியம் உனக்கு, உனக்கு கொடுத்த ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியலன்னா நீ எல்லாம் என்ன ஒரு சீடை, கொஞ்சம் கூட புத்தி கிடையாதா உனக்கு? எவ்வளோ முக்கியமான பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போன, இப்படி பண்ணிட்டியே. அதனால இனிமேல் என் முகத்துல முழிக்காத, என்னை பார்க்க கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, உனக்கு எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டேன். அந்த பையன் காலில் விழுந்து அழுகுறான். குருஜி, என்னை நீங்கள் எதுவும் சாபம் கொடுத்துடாதீங்க. சாபம் கொடுக்கறதுன்னா இதான் சாபம். என்னை பார்க்கணுன்னா அந்த பெருமாள் வந்தாதான், அந்த மகாவிஷ்ணு வந்தாதான் என்னை நீ பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. இனி இந்த ஆசிரமத்தில் உனக்கு இடம் இல்லை. வந்தா நாராயணனோட வா, இல்லைன்னா வராத, வெளியில போ அப்படின்ட்டார். அவன் கதறி அழுகுறான். எனக்கு இந்த காட்டுல எதுவுமே தெரியாது, எனக்கு பயமா இருக்கு, உனக்கு அதுதான் தண்டனை, போ வெளியில அப்படின்ட்டார். அவன் அவ்வளோதான், அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வரான். நேரா அந்த மரத்துக்கு வரான். அந்த சாலக்கிராம கல் எப்படியாவது கிடைச்சதுன்னா குரு கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். அவருடைய நாராயணனை கொடுத்துட்டா நம்மள குருகுலத்துல சேர்த்துப்பாரு அப்படின்னு திரும்பவும் அந்த மரத்துக்கு வரான். ஆனா அந்த மரத்துல அந்த பாம்பு அங்கேயே இருக்கு. பயம் அவனுக்கு. திரும்பவும் தைரியத்தோட ஏற பார்க்கறான். கீழே விழுந்தான், அடிபட்டான். இருந்தாலும் அவன் எதுவுமே பண்ணல. அங்கேயும் போகக்கூடாது, இங்கேயும் போகக்கூடாது. அந்த பக்கம் நதி இருக்குது, பக்கத்துல குருவோட ஆசிரமம் இருக்கு. அந்த பக்கம் எங்கேயுமே இவனுடைய தலையும் தெரியக்கூடாது. குரு வேற கட்டளை போட்டாரு, அவருடைய வாக்க மீற முடியாது. இந்த பக்கம் மரத்துல பாம்பு. சரி, எதிர்பக்கமா போலான்னு போனா அது காடு. அந்த காட்டுக்குள்ள அவனுக்கு தோன்ற வழியெல்லாம் நடந்து போறான். நான் எப்படி நாராயணனை கொடுப்பேன், எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி போறான். போனவன் என்ன பண்றான், அந்த காட்டுல ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அவனுடைய மனசு முழுக்க எனக்கு குரு பாடம் சொல்லி கொடுக்கணும், எனக்கு அந்த நாராயண அந்த சாலக்கிராமம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு அந்த தவத்திலேயே வயசு ஆனதே தெரியல. 5 வயசுல தவம் இருக்க ஆரம்பிச்ச அந்த குழந்தை 50-60 வயசு வரைக்கும் தவத்திலேயே இருக்கு. அந்த பக்கம் வர முனிவர்கள் எல்லாருமே சுதீஷ்ணா, சுதீஷ்ண மகரிஷி அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு அவனுடைய தவ வலிமை அதிகமாயிடுச்சு. இந்த தவத்திலையும் இவருக்கு ஒரு சாபம் இருக்கு. அந்த முனிவர் கொடுத்த சாபம், அகத்தியர் கொடுத்த சாபம். இவரும் சாலக்கிராம கல்லை வச்சு எப்பவும் தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா என்னன்னா, ஒரு 2 குரங்கு எப்பவும் இவருடைய அந்த சாலக்கிராம கல்லை கொண்டு போய் தண்ணியில தூக்கின்னு போய் போட்டுரும். இவரால சாமி கும்பிடவே முடியல. நம்ம குருவுக்கு பண்ண தப்பு தான் இன்னைக்கு நமக்கு சாபமா நிக்குது. ஒரு கல்லை கூட நம்மனால வச்சு வழிபட முடியலையே. சிலையா இருந்தாலும் இல்ல சாலக்கிராமமா இருந்தாலும் இந்த குரங்குங்க எப்படியாவது கொண்டு போய் தண்ணியில தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு அவருக்கு கோபம். அந்த கோபத்தினால அந்த குரங்குகளுக்கு சாபம் கொடுத்துடுறார். அந்த குரங்குகள் பேர் நலன், நீலன். உங்களுக்கு நான் சாபம் கொடுக்குறேன், ஏன்னா இப்ப நான் மகரிஷி ஆயிட்டாரு. இனிமேல் என் பொருளை யாராவது எனக்கு தெரியாம எடுத்து தண்ணியில போட்டா அது கண்டிப்பா மிதக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அது போய் மறைஞ்சு போகாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த குரங்குங்க எப்ப போட்டாலும் இவருடைய சாலக்கிராம கல்லு மிதக்கும். அவர் கொண்டு
பூஜை பண்ணுவார். இப்படியே நடந்துட்டு இருக்கா. எதனால இந்த தவம் எப்பவும் பண்ணிட்டு இருக்காருன்னா, தன்னுடைய குருவுடைய ஒரு வேலையாவது நம்ம சிறப்பா செஞ்சு முடிக்கணும். அவர் என்ன சொன்னாரு? வந்தா நாராயணனோட வா, இல்லைன்னா வராத. எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும், எனக்கு கவலையே கிடையாது. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னுடைய முயற்சியை நான் விட மாட்டேன். அது வரைக்கும் நான் இந்த குருவை பார்க்கலன்னா கூட கவலை கிடையாது. என்னுடைய தவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எப்ப எனக்கு அந்த நாராயணன் கிடைக்கிறாரோ அப்ப நான் கொண்டு போய் கொடுத்து குருவுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இது அவருடைய மனசுல உறுதியா இருந்துச்சு. சின்ன குழந்தை தான், குறும்புல பண்ணது தான். ஆனா இன்னைக்கு அது அவர் கொடுத்த அந்த சாபம் தான் சுதீஷ்ண மகரிஷியா ஆக்குச்சு. இப்போ இந்த ராமருடைய கதைக்கு வருவோம். ராமர் வந்து சீதையை போய் பார்க்கணும்னா அப்ப ராமர் பாலம் கட்டணும். ராமர் பாலம் கட்டணும்னா எந்த கல்லு எடுத்துன்னு போய் போட்டாலும் அந்த கல்லு வந்து உடனே தண்ணிக்குள்ள போய் மூழ்கிடும். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப வந்து இந்த ஹனுமனுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த நலன் நீலன் 2 குரங்குகள். ஏன்னா ஹனுமனும் குரங்கு தானே, அதனால அவங்கள பத்தி ராமர் கிட்ட சொல்றாரு. அந்த 2 பேர் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க பயன்படுத்தலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க எது போட்டாலும் மிதக்கும் அப்படின்னு இந்த ராமருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. அப்படி ஒரு சக்தியா, அந்த பசங்களை கூட்டிட்டு வா, அந்த குரங்குகளை அப்படின்னு. இந்த 2 குரங்கும் வந்து நிக்கிறாங்க. சாமி சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. நீங்க கல்லு போட்டா மிதக்குமாமே, அந்த அளவு வரம் வாங்கியிருக்கீங்களாமே, அதனால இந்த இடத்துல நீங்க தான் கல்ல போடணும் அப்படின்னு ராமர் சொல்லும்போது, எங்களுடைய குரு கொடுத்த சாபம், இதை நான் உபயோகிக்கலாமா வேண்டாமான்னு தெரியாது. அவர்கிட்ட தான் நான் கேட்கணும். உங்க குரு யாருன்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு இந்த ராமர் சொல்றார். ஸ்ரீராமர் சொல்றார். இந்த 2 குரங்கும் அவரை கூட்டிட்டு போய் சுதீஷ்ண மகரிஷி கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. இந்த மகரிஷி நிமிர்ந்து பார்க்கிறார். நீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவருக்கு தெரியுது, ராமர் தான் மகாவிஷ்ணு அவதாரம் தான் ராமரா வடிவெடுத்து வந்திருக்கு அப்படின்னு. அவர் கண்ணே கலங்கிடுச்சு. அந்த உருவத்தை பார்க்கும்போது அவருக்கு உடம்பே செலுத்துருச்சு. நீ வந்து இந்த குரங்குகளுக்கு சாபம் கொடுத்துருக்க, அந்த சாபம் எனக்கு வந்து பயன்படணும். உன்னுடைய பொருளை எடுத்து போட்டாதானே அது மிதக்கும்னு சொல்லியிருக்க, அதனால இந்த சாபத்தை நீ தான் வரமா மாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒன்றும் இல்லை, அதுல ராமான்னு எழுதி இந்த குரங்குகளை போட சொல்லுங்க, இந்த பாறைகள் அத்தனையுமே மிதக்கும் அப்படின்னு இவர் வரம் கொடுக்குறாரு. ஆனா அதை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி என்னுடைய சாபத்தை நீங்க தான் போக்கணும் அப்படின்றார். உடனே ராமர் கேட்கிறார், உன்னுடைய சாபம் என்ன அப்படின்றாரு. அதை ஏன் சாமி கேட்கிற அப்படின்னு அந்த மகரிஷி அந்த ராமரை, என் கூட நீங்க ஒரு இடத்துக்கு வரணும், அப்பதான் எனக்கு வந்து என்னுடைய சாபம் போகும். என்னுடைய குரு கிட்ட நான் திட்டு வாங்கிட்டேன், அது போனாதான் என்னால இந்த வரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ராமருடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு வர்றாரு. எங்க? அகத்தியருடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்து நேரா அகத்தியர்கிட்ட, குருவே நான் சொன்னதை நிறைவேற்றிட்டேன், வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் இந்த சுதீஷ்ண மகரிஷி. குருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அந்த கல்லுக்குள்ள இருந்த நாராயணனை வழிபட்டு இருந்த இந்த அகத்திய மகரிஷி எதிர்க்க பார்க்கிறாரு ஸ்ரீராமரை. பார்த்ததுமே எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. அவர் கேட்டது, நீ அடிக்கடி தொலைக்கிற அந்த கல்லோட
எனக்கு வரணும்னார். ஆனா இவரு உயிரோட ராமரை கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாரு. குரு அப்படியே கண் கலங்கி, எனக்கு நீ நான் கொடுத்த சாபத்துக்கு பதிலா எனக்கு நீ வரத்தை கொடுத்துட்ட அப்படின்னு சீடனை சேர்த்து அணைச்சிக்கிறார். அதுக்கு நீ எவ்வளோ முயற்சி எடுத்திருப்ப, எத்தனை வருஷம் நீ தவம் பண்ணியிருப்ப, உன்னுடைய தவம் வீண் போல. நான் கொடுத்த சாபம் இத்தனை அற்புதமான வரமாயிருக்கு, எனக்கு கூட கிடைக்கல, ஆனா உனக்கு கிடைச்சிருக்குது, அத்தனை கடவுளுடைய சக்தி உனக்கு இருக்கு அப்படின்னு அவனை பாராட்டுறார். அந்த மகரிஷியை பாராட்டிட்டு அந்த ராமர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் ராமர் வந்து இந்த சுதீஷ்ண மகரிஷியை கூட்டிட்டு போயிட்டு, உங்க கையால நீங்க உங்களுடைய பொருள் தானே சொன்னீங்க, உங்க பொருளை போடுறது மிதக்கணும்னு, நீங்க ஒவ்வொரு கல்லுலையும் உங்க கையால ராமான்னு எழுதி போடுங்க. இந்த பசங்க எடுத்துன்னு போய் போட்டோம். அதாவது அந்த 2 குரங்குகளும் நலன் நீலன் 2 பேரும் இவர் உட்காந்து ஒவ்வொரு கல்லுலையும் ராமான்னு எழுதி வைப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த விக்கிரகங்களை கல்லாதான் வழிபடுவார். இந்த வானரங்கள் இந்த கல்லை கொண்டு போய் தண்ணியில போடும்போது அந்த கல்லெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சுது. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. இந்த நலன் நீலன் மட்டும் இல்லைன்னா இந்த ராமர் பாலம் உருவாகி இருக்காது. அந்த கல் மிதக்கிற அதிசயம் இன்னைக்கும் ராமேஸ்வரத்துல சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அத்தனை ஆச்சரியம். இந்த சுதீஷ்ணன் மகரிஷியுடைய இந்த சாபம் தான் வரமா மாறி இருக்கு. அதனால எவ்வளோ பெரிய விஷயம். ராமர் சீதையை காப்பாற்றுறதுக்கு அந்த பாலத்தை தான் பயன்படுத்தினாரு. அந்த பாலம் உருவாக காரணம் சுதீஷ்ணன். சுதீஷ்ணன் இல்லைன்னா இந்த பாலமே உருவாயிருக்காது. நம்ம யாரையும் சாதாரணமா எடை போடவே முடியாதுங்க. இந்த முனிவர் கொடுத்த சாபம் வந்து எவ்வளவு அழகா இவன் வரமா மாத்திருக்கான், மகரிஷியா மாறியிருக்கான். கடவுளே வந்து அவன்கிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு பக்தியோட வாழ்ந்திருக்கான். எந்த இடத்துலையும் தவறு பண்ணல. நான் என்னுடைய குரு கிட்ட ஸ்ரீராமரை, அதாவது நாராயணனை கொண்டு போய் நிறுத்துறேன். அதுக்காக தான் அந்த தவம், அதாவது தன்னலம் இல்லாத தவம். அதுதான் அவனை அதை செய்ய வச்சது. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. இந்த மாதிரி நிறைய கதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு கதை கேட்கணும், வீடியோ பார்க்க வேண்டாம், எனக்கு காதுல நிறைய புண்ணிய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது ஒரு அழகான இறைப்பணி தான். அதனால உங்களுக்கும் நல்லது சொல்ற, எனக்கும் நல்லது. இன்னும் என்ன கதை பத்தி பேசலாம், இன்னும் தெரியாத என்ன ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களை இதுல நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். யாராவது சாபம் கொடுத்தா இனி பயப்படக்கூடாது. அதே மாதிரி சாபத்தை எப்படியும் கடவுள் நீங்க பண்ற புண்ணியத்தினால வரமா மாத்திடுவாரு. அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்ற சாபத்தெல்லாம் நினைச்சு பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க மனசு சுத்தமா நல்லவங்களா இருந்தீங்கன்னா எந்த சாபமும் உங்க கிட்ட நெருங்க பயப்படும். அதுதாங்க அற்புதமான விஷயம். மனசு சுத்தமா இருந்தா சாபமும் தேவையில்லை, மற்றவங்களுக்கு பயப்படவும் தேவையில்லை, ஏங்க கடவுளுக்கு கூட பயப்பட தேவையில்லை. அதனால தான் இந்த சுதீஷ்ணனால அந்த ராமச்சந்திர பிரபுவை இழுத்துட்டு போய் தன்னுடைய குரு எதிர்க்க நிக்க வைக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த நல்லது செஞ்சா மாத்திரம்தான் நடக்கும். குழந்தையில செஞ்ச ஒரு விஷயம் அவர் மறந்துடல, கடைசி வரைக்கும் அதை நினைச்சாரு. இவர் கோவப்பட்டு கொடுத்த ஒரு சாபம் தான், என் பொருள் எது எடுத்தாலும் நீங்க தண்ணியில போட்டா அது வந்து மிதக்கும். அதுதான் அந்த பசங்களுக்கு, அந்த வானரங்களுக்கு ஒரு சக்தியா மாறுச்சு. இவரோட பொருள் அப்படின்றது தான் அந்த ராமர் பாலம் அப்படின்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுல நீங்க தெரிஞ்சுக்கின விஷயம் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற நல்ல தலைப்போட உங்களை நான்
சந்திக்கிறேன். நன்றி. வேறொரு தலைப்புல சந்திக்கலாம்.